வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேரிகோல்டு பிஸ்கட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சூப்பரான கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கா தான் இந்த கேக் செய்கிற மெத்தட்னா சொல்லி தந்தாங்க. நான் வந்து அதை வச்சு தான் நான் பண்ணேன். சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராகவே இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேரிகோல்டு பிஸ்கட்டை யூஸ் பண்ணி கேக் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மேரிகோல்டு கேக் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேரிகோல்டு பிஸ்கட் வந்து 10 ரூபா பிஸ்கட் வந்து நான் ஒன்று வாங்கிக்கிறேன். இது இருந்தாலே போதும், நம்ம வந்து மேரிகோல்டு பிஸ்கட் வந்து நல்லா பண்ணிடலாம். ஒரு சின்ன பாக்கெட் 10 ரூபா இருந்தாலே போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 3 முட்டை வந்து அவசியம் தேவை. 2 முட்டை போடனாலும் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் 3 முட்டை போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சீனி வந்து தேவைங்கிற அளவு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 7-8 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சீனியை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து தேவை. பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு தான் நம்ம போட போகிறோம். இது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கேக் வந்து பஃப்னு கொஞ்சம் நல்லா வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பால் வந்து காய்ச்சின பால் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இது இருந்தாலே போதும், நம்ம வந்து மேரிகோல்டு கேக் வந்து நல்லா பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, பிஸ்கட்டை வந்து எல்லாத்தையும் வந்து உடச்சி பிஸ்கட்டை வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ வந்து நான் பிஸ்கட் எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதுக்கடுத்து நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். இப்போ முட்டையை வந்து எல்லாத்தையும் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் முட்டை கூட போடணும்னு அவசியம் இல்லை. போடாமல் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தான் வரதான் செய்யும். நீங்கள் வந்து முட்டை வந்து எக் வந்து சேர்க்கலை அப்படின்னா, சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா போட தேவையில்ல. ஓகே, எக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம 3 முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ 3 முட்டை நம்ம வந்து உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து சீனி வந்து போட்டுக்கலாம். சீனி வந்து நான் ஒரு 7-8 ஸ்பூன் அளவு சீனி இது. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து போட்டுக்கிறேன். அப்படின்னா தான் கேக் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பாலை வந்து ஊற்றிக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவு வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்து பால் வந்து எல்லாத்தையும் ஓரளவு வந்து ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து நம்ம பேக்கிங் சோடா வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து போட்டுக்கிறேன். ஏன்னான்னு பார்த்திங்கன்னா, நம்ம கம்மியாக தான் பண்ணுறோம். ஸோ அதுக்காக 1/2 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். ஸோ அந்த 1/2 ஸ்பூன் அளவு வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்சியில் வந்து ஒரு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்சியில் வந்து நான் நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிக்கிட்டோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் பாருங்கள், நம்ம நல்லா மிக்சியில் வந்து போட்டு அடித்து எடுத்தாச்சு. இப்போ அக்கா தான் எனக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க சொல்கிறத கேட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து நம்ம சீனி பாகு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஜீரான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜீரா தான் இது. வந்து நம்ம வந்து ஒரு இதில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இதை நல்லா கட்டி ஆகிற அளவுக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து இது கரையிற அளவுக்கு வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து நல்லா கொதிக்கும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆயிரும். அந்த லெவலுக்கு வந்து பதத்துக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்காக வந்து நான் நல்லா வந்து கொதிக்க வந்து இந்த மாதிரி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சீனி பாகு வந்து கட்டியாக ஆரம்பிச்சிரும். நல்லா ஒரு பதத்துக்கு வந்து வர அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கட்டியாகக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாக வந்துருச்சு. அதுக்கடுத்து இதுதான் நம்மளுக்கு மோல்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸு இல்லைன்னா கொஞ்சம் ரவுண்டடாக உள்ளது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் இதை வந்து எல்லாத்தையும் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கிறேன். இந்த சீனி பாகு வந்து மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். கடைசி எடுக்கும் போல் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து கொஞ்சம் செட் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வந்து விட்டுருங்க. நல்லா கட்டி ஆயிரும். இந்த லெவலுக்கு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ண அந்த இதை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். இதில் இந்த பால், முட்டை, அது பிஸ்கட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இதை தான் இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக ஊற்ற போகிறோம். ஃபுல்லாகவே ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா மேலே வரைக்கும் வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய ரவுண்டடாக இருக்கிற மாதிரி இருந்து எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் டிஃபன் பாக்ஸில் நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும். கவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அலுமினியம் ஃபாயில் வந்து இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி வச்சு நல்லா கொஞ்சம் கேப் கூட இல்லாமல் நல்லா கவர் பண்ணுற மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க.
அப்படி சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஆவியாகிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சுற்றி இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இட்லி சட்டியில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இட்லி சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு கிண்ணத்தை வந்து வச்சுக்கோங்க. கிண்ணத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஆவியாகிறதுலையே வந்து நம்ம இது பண்ணணும். இது வந்து ஒரு ஓவன் மாதிரி நம்மளுக்கு இது பண்ணணும். அது போக மண்ணும் கீழே நீங்கள் போட்டு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி மண் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறேன். இதுவும் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரம் வந்து நீங்கள் சிம்மில் வந்து போட்டுருங்க. லைட்டாக வந்து அந்த தண்ணி கொதிச்சு அந்த நீராவிலேயே வந்து இது வந்து கேக் வந்து மெதுவாக வந்து வேகும். ஸோ அதுக்காக வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து விட்டுருங்க. அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கேக் வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து நான் அரை மணி நேரம் வந்து இதை வந்து விட்டுறலாம். அதுக்கடுத்து வந்து இதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்தாச்சு. இப்போ எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குன்னு பாருங்கள். சரி ஓகே, இதை வந்து நம்ம ஒரு துணியை வச்சு மேலே வந்து எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பக்கத்தில் வந்து நான் வச்சுட்டேன். வச்சதுக்கு அடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நான் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள் கேக் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக தான் இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சரி ஓகே, இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆற விட்ருங்க. ஆற விட்ட பிறகு வந்து நம்ம வந்து இதை எடுக்க போகிறோம். இப்போ வந்து கடைசி வந்து இந்த கத்தியை யூஸ் பண்ணி லைட்டாக சுற்றி வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. சுற்றி வந்து கீறி விட்டுட்டிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கீழே வேறு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜீரா வந்து ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அந்த லேயர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அப்படியே கவுத்தணும். ஒரு தட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் தட்டை வச்சுட்டு இந்த மாதிரி கவுத்திக்கிறேன். கவுத்திட்டு மேலே வந்து ஒரு 2 தட்டு தட்டிக்கணுங்க. தட்டினீங்க அப்படின்னா கீழே வந்துடும். ரொம்ப சூடாக தான் இருக்கு இன்னும். சரி ஓகே, இதை வந்து நம்ம மெதுவாக வந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இதை வந்து நான் மெதுவாக வந்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல கேக்கு. நம்ம பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜீரா மேலே ஊற்றுனது அந்த சீனி பாகுனா ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி பருப்பை வந்து சுற்றி வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி முந்திரி பருப்பை வந்து சுற்றி இந்த வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான வந்து கேக் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் மேரிகோல்டு பிஸ்கட் கேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம வெட்டி பார்க்கலாம். பாருங்கள் வெட்டினனையும் வந்து அந்த ஜீரா வந்து எவ்வளோ அழகாக வந்து வருதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை சாப்பிட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கேக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணது நல்லாவே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து மேரிகோல்டு கேக் வந்து சூப்பராக பண்ணியாச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து இதை கட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இதில் வந்து வெட்டி எல்லாத்துக்கும் தந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ஐவகரிஸ் அக்காவுக்கு தரேன். இந்த அக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு பீஸ் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ எப்படி இருக்குங்கிறதுக்காக நல்லா இனிப்பாக இருக்குது. கேக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஒரு அல்வானே சொல்லலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த மேரிகோல்டு கேக் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படிக்கா இருக்குது? சூப்பராக இருக்குது. அக்கா சொல்லி தான் நான் பண்ணேன். அக்கா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஸோ அதனால் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. அதான் அக்கா வந்து இந்த கேக் வேணால் இன்றைக்கி பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் கேக் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பண்ணேன். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. டேஸ்ட்டும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.